The information provided in this video is for educational and informational purposes only. Always do your own research and consult with a qualified financial advisor before making any trading or investment decisions. The creator of this video shall not be held responsible for any financial losses incurred as a result of trading or investment activities undertaken based on this content. Trading and investing are subject to market risks. Please act wisely. Hi warriors, இன்னைக்கு 13ஆம் தேதியோட போஸ்ட் மார்க்கெட் பார்க்கலாம் எப்படி இருந்துச்சுன்னு. இன்னைக்கு என்ன மாதிரி வாய்ப்பு நம்ம கொடுத்த இடத்துல கிடைச்சிச்சு, என்ன மாதிரியான ப்ராஃபிட்ஸ் ஜென்ரேட் பண்ணிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நான் கண்டினியூ வீடியோ போட்டுட்டு இருக்கேன். எக்ஸாக்டா எந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ப்ரீமியம் கொடுக்கும் அப்படின்ற விஷயத்தை தான் ரிப்பீட்டடாக போட்டுட்டு இருக்கோம். ஆப்ஷன் பையரை பொறுத்த வரைக்கும் இது சரியான இடம், உங்களுக்கு தேர்தலுக்கான சரியான இடம் இதுதான். ஸோ என்னோட பயணப்படுங்க, நிச்சயமா எவர்கிரீன் சக்சஸ் அண்ட் ப்ராஃபிட்ல தான் இருப்பீங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ காலையில் பார்த்தோம்னா நம்ம வந்து லைன்ஸ் வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, நமக்கு வெளியூர் இருந்து அதனால லேட் பண்ணிட்டேன். சாரி, அதுக்கு முதல்ல சாரி கேட்டுக்கிறேன். ஓகே, நம்ம ஒரு 11 o'clock ரிலீஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இருந்தாலும் நம்ம செகண்ட் ஹாஃப் இப்போ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். சரி வாங்க என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம் மார்க்கெட் இன்னைக்கு அப்படின்னு. மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் காலையில் கரெக்டாக எக்ஸாக்டாக நம்ம லைனுக்கு கொஞ்சம் கீழே ஓப்பன் ஆகி லைனை டச் ஆகிட்டு ஒரு புட்டில் ஸ்ட்ராங்கான ரிவர்சல். ஸோ இது ஒரு 2x வரைக்கும் ப்ரீமியம் கொடுத்துருக்குது மார்க்கெட்டு. பட் ஏன் இது கண்டினியூ ஆகலை அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே, ரெண்டுமே பேஸ் பண்ணி தான் ரிலேட்டடாக ரன் ஆகும் அப்படின்னு. பேங்க் நிஃப்டி ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹையை பிரேக் அவுட் பண்ண முடியல. அகைன் மார்க்கெட் வந்து அந்த லோவை கட் பண்ண முடியாமல் அகைன் ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ அதுதான் இந்த சினாரியோவில் இங்கே நடந்திருக்கு. நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்னா எங்கே எடுத்துக்கலாம் அப்படின்னா, மார்க்கெட்டில் இந்த இடத்துல நம்ம இப்போ ஒரு ட்ரேட் எடுத்துக்கலாம். ஸோ இதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, மார்க்கெட் எந்த அளவுக்கு கீழே மேலே பிரேக் அவுட்னா எந்த அளவுக்கு போகுன்றதை சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இதோட ரேஞ்சு, அதாவது 35 பாயிண்ட்ன்றது கேப்பு. ஸோ எக்ஸாக்டாக இதுக்கு போயிருக்கு. அதுக்கப்புறம் கன்சல்டேட் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்கோம். ஒரு புஷ் ஆகும், அப்புறம் கன்சல்டேட் ஆகும், அகைன் மார்க்கெட் கீழே விழுந்திருக்கு. நம்ம இந்த விழுகிறத நம்ம எதிர்பார்க்கல, பட் இந்த விழுத இந்த இடத்துல ஒரு நம்ம ட்ரேட் எடுத்திருக்கோம். ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுத்திருக்கோம். ஸோ இது என்ன மாதிரியான ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கோம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அடுத்த மணிலாம் எடுத்திருக்கேன். நான் ட்ரையல் பண்ணி காட்டுறேன் பாருங்க, ட்ரையல் ஆகுது. ஓகே, இப்போ இந்த கால் தான் நம்ம சொல்லியிருந்தோம் இதில் எடுத்துருக்கோன்னு சொல்லி. மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு நான் 5 minutes ஸ்கேனில் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் ப்ரீமியம் பாருங்கள், மார்க்கெட் கீழே இறங்குது. நம்ம புட்டு தான் எடுத்திருக்கோம், ஆனால் அது ஒரு பெரிய இம்பேக்ட் இல்லை. ஸோ நம்ம இப்போ பாருங்கள், ஜஸ்ட் அதுக்கப்புறம் ஒரு கேண்டில் வந்து கீழே ஃபார்ம் ஆகும், ஒரு விக் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ எனக்கு இந்த கன்ஃபர்மேஷன் வந்து மார்க்கெட் புட் சைடில் தான் திரும்புகிறாங்கன்றத எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ நான் இந்த புட்டில் பிரேக் அவுட்டில் தான் நம்ம கால் எடுக்கிறோம். ஜஸ்ட் நான் ஒரு 1000 குவான்டிட்டி போடுறேன், அதிகமாக இல்லை, 1000 குவான்டிட்டி போடுறேன், பை பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம இந்த கேப் ஆக்சுவலாக வந்து இந்த கேப் தான், இந்த கேப் என்னவோ நம்ம அதை தான் பிளான் பண்ணுறோம். நம்ம அதிகமாக இல்லை, பிரேக் அவுட்னா நம்ம இந்த கேப்புக்கு தான் மார்க்கெட் வந்து ப்ளே ஆகணும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 90 பாயிண்ட் நம்ம பிளான் பண்ணுறோம். ஆல்ரெடி இது வந்து 29 பாயிண்டில் இருக்குது. நம்ம 90 பைசா கனெக்ட் போட்டால் கூட ஒரு 100 பாயிண்ட் அப்ராக்சிமேட்டில் நமக்கு கிடைக்கும். ஸோ நான் ஒரு 100 பாயிண்டில் 104 பாயிண்ட் 100 பாயிண்ட் வச்சுக்கிறேன். டார்கெட் போகும்போது பார்க்கலாம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ட்ரேட் எடுத்து பழகணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ சக்ஸஸ் பண்ணலாம். பிரேக் அவுட்டில் எடுத்திருக்கேன் நான். ஸோ பிரேக் அவுட்டில் மார்க்கெட் ட்ரைவ் ஆகுது பாருங்கள். சிங்கிள் கேண்டில் 15 minutes கேண்டில் செகண்ட் டார்கெட் ரீச் பண்ணிடுச்சு, கிட்டத்தட்ட 60 பாயிண்ட்டு. ஸோ 60 பாயிண்ட்டு. அதுக்கடுத்து நம்ம சொன்ன மாதிரியே நம்ம இடத்துக்கு வரும்பொழுது நம்ம டார்கெட்டை ஹிட் பண்ணியிருக்கோம். இடத்துக்கு வந்துருச்சு, இடத்துக்கு வந்தோன்னா டார்கெட் ஹிட்டு. ஸோ அவ்வளோதாங்க, பெருசாக ஒன்றும் நம்ம செய்யலை. ஸோ நம்ம இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் 0 to 0 ஒரு கால். நம்ம வந்து எக்ஸ்பைரியில் எப்பவுமே சொல்லியிருக்கோம், நம்ம லைனுக்கு வந்து ட்ரேட் எடுக்கும்போது நிச்சயமாக 10x கொடுக்குன்னு அதான் நடந்திருக்கு. ஸோ நம்மளை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள். எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணுன்றது நம்ம முன்கூட்டி முதல் நாளே சொல்லிடுறோம். லைன்னா என்ன, லைன் யார் இருக்காங்க, அவங்க ஃபெயிலியர் ஆனால் அவங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும்ன்றத நம்ம ஒரு நாள் முன்னாடியே அந்த இடத்த ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஃபாலோ பண்ணுறவங்க, புதுசாக ஃபாலோ பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டினியூவாக வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் இன்றைக்கி ஒரு நாள் பார்க்குறீங்க, அடுத்த 2 நாள் கழித்து பார்க்குறீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு புரியாது. டெய்லியும் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா மட்டும்தான் மார்க்கெட் உங்களுக்கு வசப்படும். பிடிச்ச லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் அப்படியே அமைக்கி விட்டுருங்க.